அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா ப்ரோ இன்லோ? மீராவா? மீரா இந்த விஷயத்துல வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன்? இன்னும் எத்தனை தடவை நான் சொல்லணும்? நான் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயும் மீரா வரக்கூடாதுன்னு. அண்ணி, மீரா எதுவும் சொல்லல. நீங்க அவளை இதுல இழுக்கிறீங்க. அப்ப யார் சொன்னது? இப்ப யாரு சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொன்னாங்கங்கிறதா முக்கியம். அந்த லேண்ட் பிசினஸ்க்கு செட் ஆகாது. நான் உங்களுக்கு வேற நல்ல லேண்டா வாங்கி தரேன். இதை விட பணம் கூட ஆனாலும் பரவாயில்ல. என்ன சாக்லேட் சாப்பிடுற பேபின்னு நினைச்சீங்களா? லேண்ட் வாங்கவே நீங்க பணம் ரிலீஸ் பண்ணல. இதுல இதை விட கூட பணம் ஆனாலும் பரவாயில்ல, இதை விட நல்ல இடத்த நீங்க வாங்கி தருவீங்களா? அண்ணி, இது நம்ம வீடு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நமக்குள்ளேயே சந்தேகப்பட்டா எப்படி? நம்புங்க அண்ணி. ஒவ்வொரு தடவையும் நம்ம வீடுன்னு வாய் வார்த்தையா சொல்லாதீங்க ப்ரோயின்லோ. இது நம்ம வீடுன்னு நானே நம்பணும். அது நீங்க நடந்துக்கிற முறையில இருக்கு. அதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப் பாண்டிங். மான்சி, அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்லும் போது இப்படி எல்லாம் பேசுறது நல்லா இல்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. யார்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பேசு. நான் என்னமோ செய்யக்கூடாதத செஞ்ச மாதிரி சும்மா சீன் கிரியேட் பண்ணாதீங்க மோமின்லோ. எதுக்கு எடுத்தாலும் ஏன் மேலேயே குத்த சொல்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ப்ரோயின்லோ, நான் யார நம்பலனாலும் உங்களை தான் ரொம்ப நம்பினேன். அதுக்கு நல்ல பதில் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. தேங்க்ஸ் ப்ரோயின்லோ. ஏய் மான்சி. மான்சி. அண்ணி, அண்ணி. அண்ணே, ரொம்ப சாரிண்ணே. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அண்ணி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியலமா. மான்சிய பத்தி உனக்கு தெரியாதா? விடு. அவன் மனசுல என்னென்ன தோணுதோ அத படபடன்னு கொட்டி தீத்துருவான். நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம். அந்த லேண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லேண்டே நமக்கு வேண்டாம். இங்க பாருங்க, அதனால எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ போய் அவளை சமாதானப்படுத்து. இல்லனா அவ இன்னும் ஏதாவது யோசிச்சு பிரச்சனைய பெருசாக்கிடுவா. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் சூர்யா. நீ எதையும் மனசுல ஏத்திக்காத. அனு தனியா கோயில் வீட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ அத பத்தி மட்டும் யோசி. முதல்ல பங்கஜ் கிட்ட சொல்லி சுரேந்திர என்ன ஏதுன்னு கவனிக்க சொல்லணும். இல்லனா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டே தான் இருக்கும். என்னம்மா இங்க என்ன பாத்துட்டு இருக்க? சும்மாதாமா. நேரம் போக மாட்டேங்குதாம்மா? ஆமாமா, எவ்வளவு நேரம் தான் சும்மாவே இருக்கிறது. அதான் தியானம் முடிஞ்சதும் அப்படியே வந்து நின்னுட்டேன். எங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை பழகி போச்சு. ஆனா உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம்தான். இதெல்லாம் கொஞ்ச நாள் தானு என்னதான் மனசு சமாதானப்படுத்தினாலும் மனசு முழுக்க எப்போ சுரேசரை பார்க்க போறோம்னு இருக்கு. அவரை ரொம்ப தேடுதுமா. அதுக்கு பேர் தான்மா அன்பு. உன்ன மாதிரிதான் அவரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. நாங்க மனசார யாருக்கும் எந்த தப்பு பண்ணதில்லமா. அதனால இந்த சாமி எங்களை கைவிடாதுன்னு நான் நம்புறேன். இப்படித்தான் நம்பிக்கையோட இருக்கணும். இந்த நம்பிக்கையே நம்மோட பாதி பிரச்சனையே சரி பண்ணும். இரு வரேன். என்ன சிஸ்டர் இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? சும்மாதானா? இங்க தங்கறதுல உங்களுக்கு வசதி பத்தல, ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, எல்லாத்தையும் இம்மிடியேட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். இங்க துறவி மாதிரிதான் வாழணும்னு சாந்தமா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அப்படிதான் இருக்க போறேன். அதனால எனக்காக ஸ்பெஷலா எதுவும் வேண்டாம். சாந்தம்மாவுக்கு என்ன இருக்கும் அதுவே எனக்கும் போதும். குட் சிஸ்டர். இருங்க, நான் சாந்தம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன்.
இங்கேயும் வந்துட்டியா நீ? அண்ணா என்ன சிஸ்டர், ஏன் இப்படி ஓடி வரீங்க? அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் கூட வாங்கல. வாங்கண்ணா, நீங்களும் வாங்க. என்ன ஆச்சு தெரியலையே. இங்கதான். என்னாச்சு சிஸ்டர்? இங்க என்ன? காலையில நீ தானம்மா இந்த கோலத்தை போட்ட, மறந்துட்டியா? இல்ல இல்ல, இப்போ ஒரு காத்து மாதிரி வந்துச்சு. காத்தா? எப்போ வந்துச்சு? இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்தேன்ல, அப்போ. அப்படி நான் எதுவும் பாக்கலையே சிஸ்டர். இல்ல, வந்துச்சு. அப்படியே நான் போட்ட கோலத்தெல்லாம் கழிச்சிட்டு அதுல தேவநந்தினின்னு எழுதி இருந்துச்சு. தேவநந்தினியா? ஆமா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அதான் வேகமா உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப பார்த்தா நான் போட்ட கோலம் மட்டும் தான் இருக்கு. இது அந்த தேவநந்தினியோட விளையாட்டா தான் இருக்கும். அவ எங்கேயும் வந்தானா என்னன்னா அர்த்தம்? அவ எங்க வேணாலும் வருவா, அவளை நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். நானும் சூர்யா சாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தெரிஞ்ச உடனே அவ உடனே வந்துடுறா. எங்க நிம்மதி எல்லாம் இப்ப கோலத்தை கழிச்ச மாதிரி கழிச்சு போட்டு போயிடுறா. அதான் அவளோட நோக்கமே. நீங்களும் சூர்யாவும் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குதான் நான் சொல்றேன், அவ என்ன செஞ்சாலும் அதுக்காக மனசு விட்டுறாம நீங்களும் சூர்யாவும் சந்தோஷமா இருக்கணும். அவ இப்படி பாடா படுத்துறப்போ எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இதுக்கான பதில நாம தேவநந்தினி கிட்ட தேட முடியாது, நம்ம கிட்ட தான் தேடணும். நாம தான் இதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் எப்படியாவது தேவநந்தினி சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா நிச்சயம் அவளை சமாளிச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. அதான் தம்பி அவ்வளவு சொல்லுதே, நீ உள்ளவாமா. போ. தேவநந்தினி வேணும்னே சிஸ்டர் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி எல்லாத்தையும் பண்றா. நாம தேவநந்தினி ஜெயிக்க என்னவோ பிளான் பண்றோம்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே தேவநந்தினி சும்மா இருக்க மாட்டா. அனுவையும் சூர்யாவையும் நாம தான் பாத்துக்கணும். என்ன சுபுது, நானாவது அனு கூட போய் கோயில் வீட்டுல தங்கியிருப்பேன். ஆனா என்னையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரஞ்சித் கூட இருக்காருல்ல, அவர் பாத்துப்பாரு. ரஞ்சித் இருந்தா நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்குமா? கரெக்ட் தான். அன்னைக்கே நான் ஏதோ கொஞ்சம் வேகத்துல பேசிட்டேன். அப்புறம் தான் புரிஞ்சது மாப்பிள்ளையும் என்ன பண்ணுவாரு பாவம்னு. என்ன பிரச்சனை வந்தாலும் சூர்யா சார் அணுவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, பார்த்தல? ஆமா புஷ்பா, யாரு என்ன சொன்னாலும் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் மாப்பிள்ளை அணு கூட நிக்கிறாரு பாரு. அதனாலதான் இந்த வேண்டுதல் அது இதுன்னு சொன்னப்ப சொல்றது மாப்பிள்ளை இல்ல, ஆள ஒத்துக்கிட்டேன். இல்லன்னா அன்னைக்கே என் பொண்ணு கூட புஷ்பாவும் வருவான்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிருப்பேன்ல. பாவம் என் பொண்ணு அங்க எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோ. நீ கவலையே படாத, அவ எல்லாத்தையும் சமாளிச்சிருவா, நீ வருத்தப்படாத. எப்படி எல்லாம் வளர்த்தோம், அவ இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்கவே முடியல. இப்ப கூட அவகிட்ட பேசணும்னு மனசு கிடந்து துடிக்குது. அதுக்கு என்ன, பேசிட்டா போச்சு. இரு. என்ன வேணாலும் தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? ஹலோ அப்பா. அனுமா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தானே இப்படி சொல்ற? அப்பா நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? எப்பவும் உன்னையதாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அம்மா எப்படி இருக்காங்கப்பா? பக்கத்துலதான் இருக்கா. அவ பேசணும்னு உயிர் எடுக்கிறா. அவகிட்ட தர பேசு. அம்மா, அம்மா நீ எப்படி இருக்கம்மா? புஷ்பா பேசு. என்னடி இது, இன்னும் எத்தனை நாள்டி அங்க இருப்ப? கல்யாணம் ஆன புதுசுல கண்ணு கலக சேலை உடுத்தி பூவும் பொட்டும் வச்சு புருஷனுக்காக காத்திருக்காம உனக்கு ஏண்டி இந்த தலையெழுத்து? நான் இங்க சந்தோஷமாதாமா இருக்கேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றியானு? தனக்கு என்ன ஆனாலும் தன்னை சுத்தி இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்காடி இந்த நிலைமை? இன்னும் கொஞ்ச நாள் தானம்மா, எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நீ இவ்வளவு கஷ்டத்திலயும் எங்களுக்கு ஆறுதல் சொல்றியம்மா. அம்மா
அப்பாவை நல்லா பாத்துக்கோ. என்ன நினைச்சுக்கிட்டே நீங்க 2 பேரும் சாப்பிடாம பட்னி கிடக்காதீங்க. அப்புறம் உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. எங்களை விட அனு, நீ சூர்யா சார் கிட்ட பேசினியா அனு? ஆ பேசுனம்மா. பாவண்டி சூர்யா சார், அவரும் நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீ போன கொடு. அனு. கொடு கொடுன்னு சொல்றேன்ல. அனுமா, அந்த ரஞ்சித் தம்பி இருந்தா ஒரு நிமிஷம் போன கொடுமா. ஆ இதோ தரேன்பா. சார் சொல்லுங்க. தம்பி, நீங்க யாரோ என்னமோ தெரியல, ரொம்ப கஷ்டமான நேரத்துல என் பொண்ணுக்கு துணையா இருக்கீங்க. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உண்மையா சொல்லணும்னா நீங்க இப்ப எங்களுக்கு தெய்வம் மாதிரி. என்ன சார் பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? நான் ஒரு சாதாரணமான மனுஷன். என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியாம திக்கு தெரியாம நிக்கிறப்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யற மனுஷன் தாங்க தெய்வம். அப்படி பார்த்தா நீங்க எங்களுக்கு கண் கண்ட தெய்வம் தான். சார், நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. நானும் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரிதான். எந்த நேரத்துல உங்க பொண்ணு சிஸ்டர்னு கூப்பிட ஆரம்பிச்சனோ அந்த நேரம் நல்ல நேரமா தான் இருந்திருக்கும். உங்க பொண்ணு என்ன அண்ணனாவே ஏத்துக்கிட்டா. நானும் இப்ப சிஸ்டரை என்னோட சொந்த தங்கச்சியாவே நினைக்கிறேன். இனிமே இது ரிசர்ச்கான கேஸ் மட்டும் இல்ல, என் தங்கச்சியோட வாழ்க்கை, என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட வாழ்க்கை. அதனால எனக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க சார். இப்ப என்ன சொல்றதுனே தெரியல தம்பி. உடம்பெல்லாம் புல்ல அரிக்குது. என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்குங்க தம்பி. நான் பாத்துக்கிறேன் சார். வீட்லயும் கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. சரி சார், நான் வச்சிடுறேன். சரிங்க தம்பி. பொண்ணுகிட்டயும் ரஞ்சித் தம்பி கிட்டயும் பேசுனதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. எனக்கும் தான் சுப்பு. சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நம்ம பொண்ணும் சூர்யா சாரும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி வா போலாம். வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. பணக்கார பொண்ணு வசமா வந்து மாட்டிக்கிட்டா. இவ்வளவு வச்சு அந்த குடும்பத்தை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க சூர்யா. தங்கவேல் மேம், தங்கவேல், how can I help you? மான்சி மேம். சாரி தங்கவேல். சாரி, என்னாச்சு மேம்? வாட் ஹேப்பன்? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த லேண்ட நான் வாங்கணும்னு என்னை விட நீங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டீங்க. நிறைய பிளான்லாம் சொன்னீங்க. பட் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு தங்கவேல். மேம், என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. ப்ராப்ளம் உங்க சைடுல இல்ல தங்கவேல், ஏன் சைடுல. மேடம், ப்ராப்ளம் உங்க சைடுல இருந்தாலும் சரி, I can easily solve it. Tell me what's the problem? பேமெண்ட்ட பக்காவா ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி என் ப்ரோ இன் லா இன்னைக்கு பேக் அடிச்சிட்டாரு. ஒரு பைசா கூட பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சூர்யா? எஸ், அவர்தான். சூர்யா சாரா மேடம்? ஏன் இந்த லேண்ட் டீல் வேணான்னு சொன்னாரு? நான் என்ன ஆசைப்படுறேனோ அத செய்ய கூடாதுன்னு இந்த வீட்ல எல்லாருமே ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. வேணும்னே பண்றாங்க. மேம், இட்ஸ் 100 crore ப்ராஜெக்ட். கேக்குறவங்க ஏதாவது வேண்டாம் தான் சொல்லுவாங்க. பட் நாம தான் பிரில்லியண்டா ஏதாவது ஐடியா பண்ணி கன்வின்ஸ் பண்ணணும். நானும் எப்படி இல்லாம பேசி பாத்துட்டேன், கொஞ்சி பாத்துட்டேன், கெஞ்சி பாத்துட்டேன், ஏன் ப்ரோயின்லாவ மிரட்டி கூட பாத்துட்டேன். உங்க எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சு முடிக்கிற மிஸ்டர் சூரியபிரகாஷ் தான் தெரியும். வீட்ல அவர் எப்படின்னு எனக்கு தான் தெரியும். சும்மா பேசியெல்லாம் அவர்கிட்ட அவ்வளவு ஈஸியா கேஷ் வாங்க முடியாது தங்கவேல். ஐ நோ அபவுட் சூர்யா. சும்மாவா இவ்வளவு பெரிய இடத்துக்கு பிசினஸ்ல இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க முடியும்? அதான் சொல்றேனே, இப்போதைக்கு அந்த லேண்ட் வாங்குற விஷயத்த டிராப் பண்ணிடுங்க. மேம், நோ 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 நோ. இந்த தங்கவேல் முன் வச்ச கால எப்பவுமே பின் வைக்கிறது கிடையாது. ஐ கேன் ஈஸிலி சால்வ் இட். ஐ வில் கிவ் சம் அதர் ஐடியா மேம். வேண்டாம் தங்கவேல், இப்போதைக்கு நான் எந்த ஐடியாவும் கேட்கிற மூட்ல இல்ல. நான் ஆல்ரெடி ரொம்ப அப்செட்டா இருக்கேன். ஐம் சோ டயர்ட். மனசளவுல நான் ரொம்ப நொறுங்கி போயிருக்கேன். என்ன இங்க ஒரு டாக் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியல. I'll catch you later தங்கவேல். Bye. மான்சி மேம். சூர்யா, என்ன ஸ்மெல் பண்ணிட்டல? டேய், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. என் நிழல கூட
உன்னால டச் பண்ண முடியாதுடா. இதே மாதிரி உன் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரையா உனக்கு எதிராக திருப்புறேன்டா. திருப்புவேன். இருபது வருஷம் கழிச்சு நேருக்கு நேர் பாக்குறோம்ல. சூர்யா, நீ என் கண்ணுல பட்டிருக்கவே கூடாதுடா. பட்டுட்ட இந்த செகண்டே உன்னை அழிக்கிறேன் பாரு. ஆரம்பிச்சது என்னோட அழிவு காலம் இல்ல, உன்னோட அழிவு காலம். விட்டுடு வேண்டாம். நாமளே நேரம் இறங்க வேண்டாம், பங்கஜ வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா விடுறியா நீ? எப்ப என் குடும்பத்து ஆட்கள் கிட்டயே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சியோ அதுக்கப்புறம் உன்னை சும்மா விட நான் என்ன சொம்பை? என்ன இப்பவே கொன்னுடு, இல்ல பின்னாடி ரொம்ப அனுபவிப்படா. கொல்லத்தாண்டா போற, ஆனா இப்ப இல்ல, இன்னும் உன்னை கொஞ்சம் கதற விட்டு கொள்ற. என்ன பிச்சை போடுறியா? நீ போடுற பிச்சை நான் வாழ மாட்டேன்டா. அப்ப தற்கொலை பண்ணி சாவுடா. ஏய் வேணா வேணா. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. 6 மாசத்துக்கு முன்னாடியே பங்கஜ் உன்னை மொத்தமா முடிச்சிடலான்னு சொன்னா. நான் தான் போனா போகுதுன்னு உன்னை விட சொன்னேன். 20 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் போட்ட பிச்சையில தாண்டா நீ உசூரோட ஜெயிலுக்கு போன. இல்லனா என் ஆளுங்க அன்னைக்கே உன்னை கொளுத்திருப்பாங்க. பழசெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? இல்ல என்கிட்ட அடிபட்டதுல மரக்கழண்டு மறந்து போயிடுச்சா? பழசெல்லாம் எதையும் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். இப்ப போட்டிய பிச்சை இதையும் மறக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் உன்னை செய்வேண்டா. இதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். இதுக்கப்புறமும் நீ என் கண்ணுல பட்ட அந்த நிமிஷம் உன் உயிர் உனக்கில்ல. சிங்கப்படுத்திட்டா என்ன சூர்யா? பங்கஜ் விட மாட்டேன்டா. உங்க 2 பேரையும் விட மாட்டேன்டா.